ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि पावकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं प्रमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேற்று பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எஸ் நமஸ்காரம். மாதாஜி. நமஸ்காரம். சொல்லுங்க மாதாஜி. எல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மாதாஜி. தீட்சை வாங்குறது எந்த ப்ராசஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இந்த மாதாஜி அதுல ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. என்ன பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? 15 ரவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பா 1 இயர் முடிச்சிருக்கணும். 3 தடவை பகவத்கீதை ஃபுல்லா படிச்சிருக்கணும். ஓகே. 4 பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. நைவேத்தியம் பண்ண பிரசாதம் மட்டும் தான் சாப்பிடணும். அப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இது ஒரு பிரச்சனை. நல்லா சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன சொன்னோன்னு ஞாபகம் இருக்காது. ஸோ அதனாலதான் கேட்டேன். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் மற்றவங்க யாராவது? சூரியனோட அட்லைன் மாதாஜி பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பாண்டவர்களின் துறவு. அதுல நம்ம வந்து நேற்று பார்த்தோம், பகவான் தன்னுடைய லீலைகளை முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த தாமத்துக்கு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே யுதிஷ்ட மகாராஜர் அவரும் வந்து பகவானுடைய தாமத்துக்கு போறதுக்காக தயாராயிட்டார். அதை கேட்ட குந்தி மகாராணியும் அவங்களும் என்ன பண்றாங்க, முழுக்க முழுக்க பக்தியிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்தி அவங்களும் பகவானுடைய தாமத்துக்கு போறதுக்காக அவங்களும் தயாராயிட்டாங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம். பதம் 36. யதா முகுந்தோ பகவான் இமாம் மகிம் ஜஹௌ ஸ்வதன்வா ஸ்வரணீய சத்கதः ததா ஹர்யைவ பிரதிபுத்த சேதசாம் அபத்ரஹேது கலிரன்வவர்த்தக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது சுய உருவத்துடன் இம்மண்ணுலகை விட்டு சென்ற அதே நாளில் இருந்து
ஏற்கனவே ஒரு பகுதி மட்டும் தோன்றியிருந்த கலி அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களுக்கு அமங்கலமான சூழ்நிலையை விளைவிப்பதற்காக முழுமையாக வெளிப்பட்டது. கலியுகத்தினுடைய தொடக்கம், துவாபரயுகத்தினுடைய முடிவு, கலியுகத்தினுடைய தொடக்கம். இது கால சந்தி அப்படின்னு சொல்றது. இப்போ நமக்கு அந்த டைம் தான் கால சந்தி. பகல் முடிஞ்சு இரவு தொடங்குற நேரம் இல்லையா? சாயந்தரமும் ஆகல, பகலும் கிடையாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு யுகத்திலேயே என்ன ஆகும்? அந்த யுகத்தினுடைய முடிவு அடுத்த யுகத்தினுடைய தொடக்கம். ஸோ அப்போ கலி முழுசா இன்னும் வெளிப்படலை. பகவான் இருந்த வரைக்கும் கலி தன்னை வெளிப்படுத்தலை. அப்போ பகவான் மறைஞ்ச நாள்லேருந்தே என்ன ஆச்சா? அதே நாளிலிருந்து அப்போ ஏற்கனவே கொஞ்சம் ஒரு பகுதி, அதனால தான் என்ன ஆச்சு? இந்த மாதிரி பெரிய யுத்தம் எல்லாம் நடந்தது. அப்போ ஒரு பகுதி வெளிப்பட்டிருந்த கலி இப்போ தன்னை முழுமையா வெளிப்பட தொடங்கி இருக்கு. யாருக்கு அப்படின்னா, யாருக்கு புத்தி இல்லையோ, என்ன புத்தி இல்லை? பகவானை பத்தின புத்தி இல்லை. அந்த புத்தி இல்லாதவங்களுக்கு எல்லா விதமான அமங்கலத்தையும் கொடுக்கறதுக்காக, எந்த மங்களகரமான சூழ்நிலைக்காகவும் கிடையாது, எல்லாருக்கும் அமங்கலத்தை கொடுக்கறதுக்காக கலி தோன்றி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாஸ் மாதாஜி. எந்த ஸ்லோகம் கேக்குறீங்களா? மாதாஜி 36 மாதாஜி பதம். கிருஷ்ண மொழிபெயர்ப்பு வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய். கிருஷ்ண உணர்வை முழுமையாக விருத்தி செய்து கொள்ளாதவர்கள் மீதுதான் கலியின் ஆதிக்கம் செல்லும். ஒருவர் தன்னை பரமபுருஷருடைய பாதுகாப்பின் கீழ் முழுமையாக வைத்துக் கொள்வதன் மூலம் கலியின் விளைவுகளை தடுத்துவிட முடியும். கலியுகம் குருச்சேத்திர போர் முடிந்தவுடனேயே ஆரம்பமானது. ஆனால் பகவான் இருந்ததால் அதன் ஆதிக்கத்தை அதனால் செலுத்த இயலவில்லை. பகவான் பிறகு உன்னதமான அவரது உடலுடன் இந்த மண்ணுலகை விட்டு வெளியேறினார். உடனேயே கலியுகத்திற்கான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்தன. இந்த கெட்ட சகனங்களைத்தான் துவாரகையிலிருந்து அர்ஜுனன் திரும்பி வருவதற்கு முன் கண்டார். இதிலிருந்து பகவானின் மறைவையும் அவர் சரியாக உறுத்தி கொண்டார். நாம் முன்பே விளக்கியது போல் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அது நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுவதைப் போலவே பகவானும் நம் பார்வையிலிருந்து மறைந்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. ஸோ கலி நமக்குள்ள எப்படி எப்படி உள்ள ஊடுருவது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் சாதனம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கையில இருக்கிற தொலைபேசி, செல்போன் கையில வச்சிருக்கோம். அது மூலமா கலி நமக்கு ஊடுருவுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம வச்சிருக்கிற தொலைக்காட்சி, நம்ம வீட்டில் பெருசாக அலங்காரமாக வச்சிருக்கிற தொலைக்காட்சி இல்லையா? அது அது மூலமா கலி நமக்குள்ள ஊடுருவுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், எங்க திரும்பினாலும் கலியுகத்தினுடைய பாதிப்பு தான். எங்கேயாவது பகவானை பத்தி கேட்க முடியுதா? எங்கேயாவது பகவானை பத்தி பகவான் என்ன சொல்லியிருக்கார், பகவத்கீதையினுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதால நமக்கு கேட்க முடியுதா அப்படின்னா, இந்த மாசம் கொஞ்சம் பரவாயில்ல, மார்கழி மாசம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் பகவானை பத்தி பாடுறது இல்லையா? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க, வீதிகளில் பஜனை எல்லாம் பண்றாங்க. இல்லைன்னா என்னதான் போயிட்டு இருக்கோம், எல்லா கலியுடைய பிரதிநிதிகள் தான் எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த சாதனங்கள் மூலமா கலி நமக்குள்ள வராம தடுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா 4 சட்டத்திட்டத்தை கடைபிடிக்கணும். பிரபுபாத சொல்ற, யார் கிருஷ்ண உணர்வை முழுமையா விருத்தி பண்ணியிருக்காங்களோ, உணர்வு அப்படிங்கிறது பல நிலைகள்ல இருக்கு. இப்ப பார்த்தோம்னா ஒரு புழுவுக்கு உணர்வு இருக்கு. நாங்க பூ கட்டும்போது அந்த புழு வரும், பூவில் இருக்கும். அந்த புழுவை நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு ஒரு குச்சி வச்சு அதை எடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? தன்னை சுருக்கிக்கும். யாரோ நம்மளை ஏதோ பண்ண வராங்க, அதுக்கு தெரியும், உடனே தன்னுடைய உடம்பெல்லாம் சுருக்கிக்கும். அதுக்கு உணர்வு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு உணர்வு இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு. அதை நம்ம ஏதாவது பண்ணா கூட அதெல்லாம் ஒன்றும் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். கொஞ்சம் வேணா அது கடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அதால அந்த அளவுக்கு தான் அதுக்கு உணர்வு இருக்கு. இதே ஒரு நாய் இருக்கு, நாய் நம்மளை பார்த்து அது நம்மளை கடிக்க வருதோ நம்ம பயந்து, அது நம்ம கல்லை விட்டு அடிக்க போனா அது பயந்து, கடைசியில் அது குறைக்க போனா நம்ம தான் ஓடி வருவோம். அதுக்கு தெரியும் நம்ம குறைச்சா அவங்க ஓடி போயிடுவாங்க அப்படின்னு அதுக்கு தெரியும். இல்லை சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க ஆண்களை பார்த்தா சில மிருகங்கள் பயப்படும். அதுவும் குரங்கெல்லாம் விருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாதாஜி கிட்டலாம் அது இருக்கிறத பிடிக்கிட்டு போகும். ஆனால் பிரபுஸ்லாம் போனாங்கன்னா அவங்க கிட்ட போகாது. ஏன்னா அந்த குரங்குக்கு அந்த உணர்வு இருக்கு, இவங்க நம்மள துன்புறுத்துவாங்க அப்படிங்கிற உணர்வு இருக்கு. அந்த அளவுக்கு அதோட உணர்வு இருக்கு.
ஆனா மனிதர்களுடைய உணர்வு அப்படிங்கிறது முழுமையா மேம்பட்ட உணர்வு. அந்த உணர்வும் முழுமையா கிருஷ்ண உணர்வா ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ண உணர்வா ஆகுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்தையுமே பகவானுக்காகவே செய்யணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதே பகவானுக்காகத்தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஓகே, சாண்டிங் பண்ணும்போது கிருஷ்ண உணர்வுல இருக்கும். ஓகே, இது மாதிரி பாகவதம் கேட்கும்போது அவ்வளவுதான். மற்ற சமயங்கள்ல இப்பவே கூட பார்த்தோம் அப்படின்னா, ஆன்லைன்ல கேட்கறதுனால வீட்டில் என்னமோ கதை ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம உணர்வு அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இருக்கும். இதை கொஞ்சம் கேட்போம், அங்கே கொஞ்சம் கேட்போம், அங்கே கொஞ்சம் கேட்போம், மாறி மாறி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நம்ம உணர்வு முழுமையா கிருஷ்ண உணர்வா மாறும்போது கலியுடைய ஆதிக்கம் நம்ம மேல வராது, செலுத்த முடியாது. கலி நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. இது அடுத்த 2 அத்தியாயங்கள்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். கலியுடைய ஆதிக்கம்னா என்ன, எப்படி வருது, என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் யுதிஷ்ட மகாராஜர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்த ஸ்லோகம். யுதிஷ்டிரஸ்தத் பரிசர்ப்பணம் புதः புரே ச ராஷ்ட்ரே ச கிருஹே ததாத்மனி விபாவ்ய லோபான் ருத ஜிக்ம ஹிம்சனாதி அதர்ம சக்கரம் கமனாய பர்யதாத். தலைநகரிலும் நாட்டிலும் வீட்டிலும் தனிநபர்களுக்கிடையிலும் பெருகிக் கொண்டிருக்கும் பேராசை, பொய், நேர்மையின்மை மற்றும் மூர்க்கத்தனம் ஆகியவற்றின் மூலமாக கலியுகத்தின் ஆதிக்கம் மேலோங்குவதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு யுதிஷ்டிர மகாராஜன் புத்திசாலியாக இருந்தார். எனவே புத்திசாலித்தனமாக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தம்மை தயார் செய்து கொண்ட அவர் அதற்கேற்ற உடையையும் அணிந்து கொண்டார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி குடும்பத்தினருக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, எல்லாருக்கு இடையிலும் எப்படி சண்டை சச்சரவுகள் ஏற்படுது, நம்பிக்கையின்மை ஏற்படுது, பலவிதமான மனநிலை மாறுபாடுகளை நம்ம பார்த்தோம், பருவநிலை மாறுபாடுகளை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது யுதிஷ்டிர மகாராஜர் உறுதி பண்ணிக்கிறார், ஓகே, இனிமே இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ உடையோட அப்ப முடியும். அதனால என்ன பண்ணிக்கிறார், தன்னுடைய உடையெல்லாம் அவர் மாத்திக்கிறார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். தற்போதைய யுகம் கலியின் குறிப்பிட்ட குணங்களினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன் குருட்சேத்திர யுத்தம் நிகழ்ந்த காலத்திலிருந்து கலியுகத்தின் ஆதிக்கம் வெளிப்பட துவங்கியது. இன்னும் 4,27,000 ஆண்டுகளுக்கு கலியுகம் தொடரும் என்பது அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களிலிருந்து அறியப்படுகிறது. மேலே குறிப்பிட்டது போல் கலியுகத்தின் அறிகுறிகளான பேராசை, நேர்மையின்மை, தந்திரம், பொய், சுயநலம், மூர்க்கதனம் போன்ற அனைத்தும் முன்பே பழக்கத்திற்கு வந்துவிட்டன. கலியுகம் முன்னேற அழிவு காலம் வரும் வரை இன்னும் என்னென்ன நடக்கப் போகின்றன என்று யாருக்கும் தெரியும். கலியுகத்தின் ஆதிக்கம் நாஸ்திகர்களிடம் தான் செல்லும் என்பதை முன்பே நாம் தெரிந்து கொண்டோம். பகவானுடைய பாதுகாப்பில் இருப்பவர்கள் இந்த பயங்கர யுத்தத்திலிருந்து அஞ்ச வேண்டியது எதுவும் இல்லை. யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் சிறந்த பக்தராக இருந்தார். கலியுகத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இருப்பினும் சுறுசுறுப்பான இல்லற வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று பரமபதத்தை அடைவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள அவர் விரும்பினார். பாண்டவர்கள் பகவானின் நித்திய சகாக்களாக இருப்பதால் மற்ற விஷயங்களை விட பகவானுடன் இருப்பதில் அவர்கள் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். தவிரவும் சீரிய அரசர் என்ற முறையில் பிறருக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்காக யுதிஷ்டிர மகாராஜன் ஓய்வு பெற விரும்பினார். குடும்ப விவகாரங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய இளமை பருவமடைந்த ஒருவர் இருப்பாரானால் குடும்ப தலைவர் ஆன்மீக தன்னுணர்வை பெறுவதற்காக உடனே குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். யமராஜன் இழுத்து கொண்டு செல்லும் வரை இருண்ட கிணறு போன்ற குடும்ப வாழ்விலிருந்து ஒருவன் அழுகி கொண்டிருக்க கூடாது. தலைமுறைக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதை யுதிஷ்டிர மகாராஜனிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் ஓய்வு பெற்ற முதியவர்களும் மரணத்தை நோக்கி பலவந்தமாக இழுத்து செல்லப்படுவதற்கு முன்பாக யுதிஷ்டிரை போல ஆன்மீக தன்னுணர்வை அடைய வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. சோ விதுரரும் இதே மாதிரி அறிவுரைகளை தான் திருதராஷ்டிரருக்கு சொன்னார் இல்லையா? இன்னும் உட்கார்ந்துருக்கீங்களே வீட்டுல, கிளம்புங்க
அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திருதராஷ்டிரர் கிளம்பி போனார். ஸோ பிரபுபாதர் இங்கே சொல்றார், நாம இந்த யுகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தர்கள், நம்ம என்ன பக்தர்கள், பக்தர்கள் இந்த யுகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பகவானுடைய பாதுகாப்புல இருக்கும்போது கலி என்ன பண்ண முடியாது, அவங்க மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படின்னு பார்க்குறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா சாண்டிங், பகவானுடைய நாமத்தை இறுக்கி பிடிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமத்தை நாம கெட்டியா இருக்கமா பிடிச்சுக்கணும். நாமத்தை விட்டோம் நமக்கு கதியே கிடையாது. நாமம் சத்சங்கம், இது ரெண்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க 4,32,000 வருஷம் கலியுகத்தினுடைய அளவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. குருட்சேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு கலியுகம் ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 5,000 வருஷம் போயிருக்கு. இன்னும் 4,27,000 வருஷம் இருக்கு. சொச்சம் ஒரு 50-100 வருஷங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன. அப்போ 4,27,000 வருஷம் கலியுகம் இருக்கும் அப்படின்னா எப்படி அதோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்க கூட எப்படி இருக்கு, பயமா இருக்கு. இன்னைக்கே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கலப்படம், எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மையே இல்லாத வாழ்க்கை முறை, என்னென்னமோ பார்க்குறோம். பட் இதெல்லாம் இன்னும் அதிகமானா படி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு விதமாக இருக்கு. ஸோ இந்த இருண்ட கிணறு அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கிறது அப்படின்னா பிரகலாதர் சொல்லியிருக்கிறது. அந்த ஸ்லோகத்தை தான் பிரபுபாதர் இங்கே நமக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கார். தத் சாது மன்யே சுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியான் அசத்கிரகாத் ஹித்தாத்மபாதம் கிரகமந்த கூப்பம் வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேத அப்படின்னு சொல்றார். தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றார். தத் சாது மன்யே சுரவர்ய, நண்பர்கள்ட்ட சொல்றான்னு நினைக்கிறேன். அசுரவர்ய தேகினாம், அசுரகுலத்துல பிறந்திருக்கிற என்னுடைய நண்பர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா, சதா சமுத்விக்ன தியான் அசத் கிரகாத், எப்பவுமே சத் விஷயங்களை விட்டுட்டு அசத் விஷயங்களையே நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதோடையே தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுங்க, ஹித்தாத்ம பாதம் கிரகமந்த கூப்பம், இந்த இல்லற வாழ்க்கை இருக்கே இது அந்த கூப்பம். அந்த கூப்பம் அப்படின்னா பாழுங்கிணறுன்னு அர்த்தம். சாதாரண கிணறுன்னா அதுல கொஞ்சம் தண்ணியாவது இருக்கும் இல்லையா, பாழுங்கிணறுனா தண்ணியும் இருக்காது, அதே சமயத்துல ஒரே இருட்டா இருக்கும் அந்த கிணறு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பாழுங்கிணறுன்னு கேள்விப்பட்டிருப்போம். வயல்வெளிகள் பக்கத்துல இல்லைன்னா எங்கேயாவது காட்டுல ஒரு கிணற்று பகுதி இருக்கும், அது புல்லு கில்லு என்னென்னமோ அதுல போட்டு மூடியும் இருக்கும், கிணறு இருக்கிறது கூட தெரியாது. யாராவது காலை வச்சு உள்ள போய் விழுந்தாங்க அப்படின்னா அதோ கதி தான். அவங்க அங்க உள்ளேந்து காப்பாத்துறதுக்காக குரல் கொடுத்தா கூட வெளியில இருக்கிறவங்களுக்கு கேட்கவும் கேட்காது. அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதை எதுக்கு கம்பேர் பண்றார், கிரகமா, கிரகம்னா வீடு, வீடு பாழுங்கிணறு அப்படிங்கிறார். ஏன்னா இதுக்குள்ள விழுந்தோம் அப்படின்னா பகவானை பத்தி நினைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். தாத்ம பாதம் கிரகமந்த கோபம் வனம் கதோயத் ஹரிமாஸ்ரயேத அப்படிங்கிறார். ஹரிய ஆசிரியக்கணும். ஹரி அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவர்கிட்ட அடைக்கலம் அடையணும் அப்படின்னாக்க எந்த வனத்துக்கு போக சொல்றார், விருந்தாவனத்துக்கு போக சொல்றார். இது பிரகலாதர் சொல்லக்கூடிய ஸ்லோகம். நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், பிரகலாதர் நரசிம்மர் தானே வந்தார், அது எப்படி கிருஷ்ணரை சொல்றார் அப்படின்னா, பிரகலாதர் கிருஷ்ணரை தான் வழிபடுறார், நரசிம்மர் அவருக்காக வந்தார். கிருஷ்ணர் தான் பிரகலாதர் எப்பவுமே சொல்றார். கராவலம்ப ஸ்தோத்திரத்துல கூட வருதுங்க மாதாஜி, வாழ்க்கை சம்சாரம் ஒரு இருண்ட கிணறு மாதிரி, அதுல நூற்றுக்கணக்கான பாம்புகள் சுத்தி வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி கஷ்டமான நிலையில இருந்து என்ன கை தூக்கி விடுங்க லட்சுமி நரசிம்மரேன்னு வேண்டிக்கிற மாதிரி இருக்கு. சோ எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நமக்கு அது ரொம்ப இனிமையான இடமால இருக்கு கிரகம். யாராவது இது ஒத்துப்போமா, கிரகம் அந்த கூப்பம்னா யாராவது ஒத்துப்போமா? எல்லாரும் பக்தர்கள்லாம் அப்படி சொல்றாங்க. நமக்கு அதுதானே சொர்க்கம் மாதிரி இருக்கு இல்லையா, வீடு, குழந்தைங்க, தட்டுமுட்டு சாமான், நம்ம கிட்ட இருக்கிற பொருள்கள், இதுல எல்லாம் தானே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி, கிரகஸ்த ஆசிரமம் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நமக்கு வேற ஆசிரமம் கிடையாது, ஆனா யாரா இருந்தாலும் சரி, அவங்க சன்னியாச ஆசிரமமோ இல்லை பிரம்மச்சாரி ஆசிரமம் எதுல இருந்தாலும் சரி, பகவானை திருப்திப்படுத்தலை அப்படின்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது.
स्वराट् भौत्रं विनयिनम् आत्मनः सूक्ष्मं गुणै धोयो निव्यापतिं भूमेर् அபியசிஞ்சத் கஜாக்வயே. அதன் பிறகு பயிற்சி பெற்ற தமக்கு நிகரான தகுதியை பெற்றிருந்த தம் பேரனை கடல்களால் சூழப்பட்டிருந்த எல்லா நிலத்திற்கும் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்த்தினார். அடுத்த கடமைய செய்யறார். ஏற்கனவே பரீட்சித் மகாராஜரை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். அவருடைய புகழ் இதோடவே ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். அவர் கொடை வள்ளலா இருப்பார், ஒரு சிம்மத்தை போல இருப்பார், பகவானுக்கு நிகராகவே இருப்பார். இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். சிபி சக்கரவர்த்தி மாதிரி இருப்பார். ஞாபகம் இருக்கா யாருக்காவது கொஞ்சமாவது ஏதாவது ஒரு பாயிண்ட் பலி மகாராஜரை பத்தி பரீட்சித் மகாராஜரை பத்தி நம்ம படிச்சது? அவருடைய பிறப்பு, பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பு அப்போ படிச்சோமே, மறந்து போயாச்சா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பௌதீக பற்று இல்லாம எவ்வளவு பெரிய வசதியா இருந்த அரசனா இருந்தாலும் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. கரெக்டா மாதாஜி? சாரி தப்பா சொல்லியிருந்தேன்னா. அப்படிலாம் இல்லை, பௌதிக பற்று இல்லாம இருந்தார், அவ்வளவுதான். அவர் சாதாரண மனிதனாலாம் வாழல, அரச வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஸோ அரசர்கள் எப்பவும் அரச போகத்தை அனுபவிக்கிறது தான் அவங்களுடைய நிலைமை. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பற்று வைக்க மாட்டாங்க, பற்று வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க, பற்று வைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த சாப்டர் எடுத்து திரும்ப ஒரு தடவை ரிவைவ் பண்ணி பாருங்க, அற்புதமா இருந்தது. பரீட்சித் மகாராஜருடைய குணங்களை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. சிபி சக்கரவர்த்தியை போல கொடை வள்ளலாகவும் கரணடந்தரை போல காப்பவராகவும் துஷ்யந்த மகாராஜனை புதல்வரான பரதனை போல இவர் பெரும் பரம்பரை பெயரை புகழையும் பரப்புவார்னு சொல்லி ஏகப்பட்டது பார்த்தோம். ராமரை போல இருப்பார், சிவபெருமான போல இருப்பார், ராமரை போல இருப்பார்னு பார்த்தோம். அமரை போல, பொறுமையில பூமியை போல இருப்பார்னு பார்த்தோம். இந்த மாதிரி பல பல குணாதிசயங்கள், பரீட்சித் மகாராஜருடைய குணாதிசயங்களை பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எதுக்காக அதை சொல்ல வரோம் அப்படின்னாக்க, யுதிஷ்டிர மகாராஜர் பார்க்கிறார், தன்னுடைய பௌத்திரன், தன்னுடைய பேரன் தகுதி வாய்ந்தவர். எதுக்கு தகுதி வாய்ந்தவர்? கடல் சூழ்ந்த இந்த பூவுலகை ஆள்றதுக்கு சரியான தகுதி வாய்ந்த நபர் அப்படிங்கிறதுனால, இப்போ போன பொருளுரையில் பிரபா சொல்லியிருந்தார் இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு நாம் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜரை அரசராக்கி அவருக்கு முடிசூட்டிட்டு யுதிஷ்டிர மகாராஜர் தன்னுடைய அரச பதவியிலேருந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு நினைச்சு அந்த காரியத்தை பண்ற. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபதற்கு ஜெய். கடல்களால் சூழப்பட்டிருந்த பூமியின் மொத்த நிலப்பரப்பும் அஸ்தினாபுர அரசரின் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்திருந்தது. யுதிஷ்டிர மகாராஜன் தமது பேரனான பரீட்சித்து மகாராஜனுக்கு நன்கு பயிற்சி அளித்திருந்தார். பரீட்சித்தும் அரசருக்குரிய நிர்வாக கடமைகளில் தேர்ச்சி பெற்று விளங்கினார். இவ்வாறாக யுதிஷ்டிர மகாராஜன் பரமபதத்தை அடையும் முன்பாக இவரது சிம்மாசனத்தில் பரீட்சித்து மகாராஜன் அமர்த்தப்பட்டார். பரீட்சித்து மகாராஜனின் தொடர்பாக உபயோகிக்கப்பட்டுள்ள வினயினம் என்ற சொல் குறிப்பிடத்தக்கதாகும். குறைந்தது பரீட்சித்து மகாராஜனின் காலம் வரையாவது அஸ்தினாபுர அரசர் ஏன் உலக பேரரசராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? உலக மக்கள் அனைவரும் பேரரசரின் நல்லாட்சியில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் என்பதே இதற்குரிய ஒரே காரணமாகும். தானியங்கள், பழங்கள், பால், மூலிகைகள், விலையுயர்ந்த கற்கள், சுரங்கப் பொருட்கள் போன்றவைகள் பிரஜைகள் போதுமான அளவிற்கு பெற்றிருந்ததால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். மேலும் எல்லா வகையான உடல் துன்பங்களிலிருந்தும் மனக்கவலைகளிலிருந்தும் மற்றும் இயற்கை சக்திகளாலும் பிற ஜீவராசிகளாலும் விளையும் தொல்லைகளிலிருந்தும் கூட அவர்கள் விடுபட்டிருந்தனர். அனைவரும் எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சியுடன் இருந்ததால் சில சமயங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக அரசர்களிடையே சண்டை நடந்த போதிலும் மனக்கசப்பு ஏற்படவில்லை. வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கத்தை அடைவதில் அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் அற்ப விஷயங்களுக்காக சண்டை செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு போதுமான நல்லறிவை அவர்கள் பெற்றிருந்தனர். கலியுகத்தின் ஆதிக்கம் அரசர்கள் மற்றும் பிரஜைகள் ஆகிய இரு பிரிவினரின் நற்குணங்களையும் படிப்படியாக சீரழித்து விட்டதால் அரசர்களுக்கும் பிரஜைகளுக்கும் இடையில் தீவிர கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. ஆயினும் வேற்றுமை உள்ள இந்த யுகத்திலும் கூட ஆன்மீக லாபமும் இறை உணர்வும் ஏற்பட வாய்ப்புண்டு. இது நம்முடைய தனிப்பட்ட உரிமையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு?
பரிஷித் மகாராஜருடைய ஆட்சி காலம் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. தானியங்கள், பழங்கள், பால், மூலிகைகள், விலை உயர்ந்த கற்கள், சுரங்கப் பொருட்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் போதுமான அளவு கிடைச்சிது. எல்லாரும் செல்போன் வச்சிருந்தாங்க, எல்லாரும் கார்ல போனாங்க. அப்படிலாம் இருக்கா? அப்படிலாம் இருக்காங்க. நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் இருந்தாதான் வசதின்னு நினைக்கிறோம் இல்லையா? கையில எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபா, இப்போலாம் நிறைய 50 லட்சம் 60 லட்சம் வந்துச்சு போல இருக்கு செல்போன். அந்த அளவுக்கு செல்போன் இருந்தாதான். என் ஃப்ரெண்டு கிட்ட அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு செல்போன் இருக்கு, என்கிட்டயும் அதே மாதிரி இருந்தாதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்ப இருக்கிற தலைமுறை. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அதெல்லாம் இருந்தாதான் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறோம். பட் எதுதான் உண்மையான செல்வம் அப்படின்னா இதுதான். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல தானியங்கள், உணவு தானியங்கள் கலப்படம் இல்லாத நல்ல சத்தான தானியங்கள், நல்ல அருமையான பசுவினுடைய பால், அதுக்கப்புறம் பழங்கள், மூலிகைகள், விதவிதமான நவரத்தினங்கள், இதெல்லாம் ஆபரணங்களுக்கு தேவையா இருக்கு. நல்ல ஆடைகள். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய வசதிகளை நாம பெற்றிருக்கணும். ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் இருக்கிற வசதிகளை அடைஞ்சு வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை கிடையாது. ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. ஸோ அந்த மாதிரி மக்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமா இருந்தது அவங்களுக்கு. அதனால அவங்களுக்குள்ள என்ன கிடையாது, சண்டையோ பொறாமையோ பேராசையோ இதெல்லாம் கிடையாது. எவ்வளவு சாப்பிட முடியும், அவங்கவுங்க வயத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். இப்போ பொறாமை வருமா அப்படின்னா வராது. ஆனா எதனால இந்த மாதிரி பொறாமை எல்லாம் வருது அப்படின்னா தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கும் போதுதான் பொறாமை அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ இப்போ என்னாச்சு, கலியுகம் போக போக மக்களுடைய புத்தியும் கெட்டு போச்சு, அரசனுடைய புத்தியும் கெட்டு போச்சு. அதனால பலவிதமான சண்டை சச்சரவுகள் ஏற்படுது. இப்போ கடைசியில ஒரு லைன் பிரபா சொல்றார், இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த யுகத்திலும் கூட ஆன்மீக லாபமும் நிறைவுணர்வும் ஏற்பட வாய்ப்புண்டு, இது நம்முடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்றார். இதை யாரும் பறிக்க முடியாது, இது நம்முடைய தனிப்பட்ட உரிமை. நாம விருப்பப்பட்டோம் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை நம்ம ஜெபம் பண்றதை யாரும் தடுக்க முடியாது. இது என்னுடைய உரிமை. நான் பகவானுக்கு பக்தி பண்றது என்னுடைய உரிமை. சோ ஆனா நம்ம விருப்பப்படலை, இல்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா யாரும் திணிக்கவும் முடியாது. நாமளா விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டு என்ன பண்ணணும், பகவானுடைய பக்தி தொண்டுல நாம ஈடுபடணும். மதுராயாம் ததா வஜ்ரம் சூரசேன பதிம் ததஹ பிரஜாபத்யாம் நிருப்யேஷ்டிதம் அக்னீன் அபிபத் ஈஸ்வரக. பிறகு அவர் அனிருத்தரின் மகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரனை சூரசேன நாட்டின் அரசராக மதுராபுரியில் அமர்த்தினார். அதன் பிறகு யுதிஷ்ட மகாராஜன் ஒரு பிரஜாபத்திய யாகத்தை செய்து குடும்ப வாழ்வை கைவிடும் துறவரத்தியை தமக்குள் ஏற்றி வைத்தார். ஸோ துறவரம் போறதுக்கும் என்ன இருக்கு, யாகம் இருக்கு. ஸோ அப்போ அதையும் பண்ணிக்கிறார். வஜ்ரநாபா பகவானுடைய பேரன், அவரையும் மதுரா அந்த சைடுக்கு அவரை அரசராக்குறார். பரிஷித் மகாராஜர் தான் டோட்டலா எல்லாருக்கும் அரசரா இருக்கார். பட் ஒரு பகுதியில சிற்றரசர்கள் மாதிரி சில பேரையும் அவர் நியமிக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பொருளுரை விமலா தேவி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். யுதிஷ்ட மகாராஜன் பரிசித் மகாராஜனை ஹஸ்தினாபுர அரியாசனத்தில் அமர்த்திய பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரனான வஜ்ரனை மதுராவின் அரசராக நியமித்தார். அதன் பிறகு அவர் துறவு வாழ்வை ஏற்றார். குணத்தையும் செயலையும் அடிப்படையாக கொண்ட 4 சமூக பிரிவுகளும் 4 ஆன்மீக பிரிவுகளும் வர்ணாசிரம தர்மம் எனப்படுகிறது. வர்ணாசிரம முறைதான் உண்மையான மனித வாழ்வின் துவக்கமாகும். இம்முறையை நன்கு பாதுகாத்து வந்த யுதிஷ்ட மகாராஜன் பரிசித் மகாராஜரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து தக்க சமயத்தில் துறவரம் ஏற்றார். விஞ்ஞான பூர்வமான வர்ணாசிரம முறை மனித வாழ்வை 4 சமூக பிரிவுகளாக 4 ஆன்மீக பிரிவுகளாகவும் வகுத்துள்ளது. ஒருவர் எந்த சமூக பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசி ஆகிய ஆன்மீக வாழ்வு நிலைகள் அனைவராலும் பின்பற்றப்பட வேண்டியவையாகும். இன்றைய அரசியல்வாதிகள் மிகவும் வயதான பருவத்திலும் சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற
விரும்புவதில்லை. ஆனால் யுதிஷ்ட மகாராஜன் அடுத்த வாழ்வுக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்காக சீரிய அரசர் என்ற முறையில் சுறுசுறுப்பான நிர்வாக பொறுப்பிலிருந்து தன்னிச்சையாகவே விலகி கொண்டார். எல்லோருடைய வாழ்விலும் கடைசி 15 அல்லது 20 ஆண்டுகளை வாழ்வின் உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைவதற்காக பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தும் வகையில் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதையும் பௌதிக செயல்களிலும் பௌதிக இன்பத்திலும் கழித்து விடுவது பெரும் முட்டாள்தனமாகும். ஏனெனில் பௌதிக சுகத்திற்கான பலநோக்கு கர்மங்களிலிருந்து மனம் ஆழ்ந்திருக்கும் வரை பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பில்லை. வாழ்வின் மிக உயர்ந்த பூர்ணத்துவமான பரம பதத்தை அடையும் கடமையை யாரும் அலட்சியம் செய்துவிடக் கூடாது. இது தற்கொலைக்கு சமமாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு காலம்புற பிரபுபாதி உபன்யாசம் கேட்டபோது பிரபா சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஹிந்து அப்படிங்கிற பேரே எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது, எந்த வேதத்திலையும் கிடையாது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வ வேதம், எந்த வேதத்திலையும் ஹிந்துங்கிற வார்த்தையே கிடையாது. இது முகலாயர்கள் இந்த பக்கம் படையெடுத்து வந்த போது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக சிந்து அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்துன்னு மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்க யாரும் முகலாயர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே எதை சேர்ந்தவங்க அப்படின்னா சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த லெக்சர்ல பிரபா சொல்ற, நாம ஹிந்து கிடையாது, நம்ம தர்மம் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்ற. நம்ம தர்மமே என்ன தர்மம் தான்? வர்ணாசிரம தர்மம் தான். 4 பிரிவுகளா 8 பிரிவுகள் இல்லையா? அப்போ சமூக பிரிவுகள் 4. சமூக பிரிவுகள்னா பிராமணர், க்ஷத்ரியர், வைஷ்யர், சூத்ரர் அப்படிங்கிறது சமூக பிரிவுகள். இந்த 4 சமூக பிரிவுகள்லையும் பிரம்மச்சாரி இருக்கலாம். இந்த 4 சமூக பிரிவுகள்லையும் கிரகஸ்தர்கள் இருக்கலாம். ஏன் ஒரு பிராமணர் கிரகஸ்தரா இருக்க மாட்டாரா? அவருக்கு திருமணம் ஆகியிருக்காதா? கிரகஸ்தரா இருக்கலாம். ஏன் பிராமணர் யாராவது பிரம்மச்சாரியா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். வைஷ்யரும் பிரம்மச்சாரியா இருக்கலாம். யார் வேணா பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், எந்த நிலையில இந்த 4 நிலைகள்லையும் இந்த 4 சமூக பிரிவுகளை சேர்ந்தவங்களும் இருக்கலாம். இது மூலமா எல்லாருமே பகவான் அடையறதுக்கான முயற்சியில இறங்கணும் அப்படின்னு சொல்ற. அப்படி பண்ணல அப்படின்னா அப்போ இந்த வாழ்க்கையை யாராவது பாதியில முடிச்சுக்கிட்டாங்க, அவங்களே தங்களுடைய வாழ்க்கையை தவறான முறையில முடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம தற்கொலைன்னு சொல்றோம், தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். நாம இயற்கையாவே மரணம் அடைஞ்சா கூட வாழ்க்கையுடைய நோக்கத்தை நம்ம தொலைச்சிட்டதுனால அது தற்கொலைன்னு சொல்லப்படுது. வாழ்க்கையுடைய நோக்கத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சிட்டோம். மனிதர்களா கொடுத்த ஒரு வாய்ப்பை நாம தொலைச்சிட்டோம். அதனால இங்க அது தற்கொலை அப்படின்னு இங்க சொல்ற. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தியும் சொல்ற. பிரபுபாதர் இந்த பொருளுரை எழுதும்போது நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், இது இந்தியாவில் இருக்கும்போது எழுதப்பட்ட பொருளுரைகள். அமெரிக்காவுக்கு இன்னும் போகலை, இஸ்கான் அப்படிங்கிற இயக்கம் எல்லாம் கிடையாது, இன்னும் ஆரம்பிக்கலை. இந்தியாவில தான் இருக்கார் பிரபுபாதர். சன்னியாசம் ஏற்றுக்கிட்டு இந்த பொருளுரைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்கார். அப்போ சொல்ற, இங்க இருக்கிற அரசியல்வாதி யாரும் ரிட்டையர்லாம் ஆக மாட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் பதவியிலேயே ஒட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்ற. பட் யுதிஷ்ட மகாராஜர் அப்படி இல்லை. அவர் அடுத்து தன்னுடைய பேரனுக்கு முடிசூட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். விஸ்ருஜ்ய தத்ர தத் சர்வம் துகூல வலயாதிக்கம் நிர்மமோ நிரகங்காரக சஞ்சின்ன சேஷபந்தனக. யுதிஷ்ட மகாராஜன் உடனே அரசருக்குரிய ஆடைகள், கச்சை மற்றும் ஆபரணங்கள் ஆகிய அனைத்தையும் துறந்து எதிலும் சிரத்தையற்றவராகவும் பற்றற்றவராகவும் ஆனார். இது ரொம்ப முக்கியம். நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றது இதுதான். யாத்திராக்கு நம்ம விருந்தாவனமோ மாயாபுரோ யாத்திராக்கு போன் வீட்லயே பேசிட்டு இருக்கிறது. அது என்னாச்சு, இது என்னாச்சு, அது அங்க வச்சியா, இது எங்க வச்சியா, அவங்க வந்தாங்களா, இவங்க வந்தாங்களா அப்படின்னு கான்சியஸ்ஃபுல்லா எங்க இருக்கும்? அங்கேயே இருந்திருக்கலாமே. யாத்திராக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மறந்துடணும். எல்லாத்தையும் மறந்துட்டு 2 நாள்ல என்ன ஆயிட போகுது? ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழு கவனமும் நம்ம பகவானை பத்தின சிரவணம் கீர்த்தனத்துல ஈடுபடணும். ஒரு நொடி கூட வீணாக்க கூடாது. நவதிப்படல் பரிக்கிரமா வரும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த அனுபவம். ஒரு தடவை எல்லாரும் பாருங்க. நம்மளை கடந்து போறவங்க, நமக்கு முன்னாடி போறவங்க, நமக்கு பின்னாடி போறவங்க ஏதோ ஒரு விதத்துல பகவானை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அதிசயம் நடக்கும் ஏதாவது. ஆனா நம்ம வேற ஏதாவது ஒரு குரூப்ல போய், அதாவது லௌகிக்கமா பேசுறவங்க குரூப்ல மாட்டிக்கிட்டோம்னா அது ரொம்ப கஷ்டம்.
பொதுவாக நான் யார் கூடவும் போக மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன். ஏன்னா மெதுவாக நடக்கிறதுனால தனியாக நடந்து போயிட்டு இருப்பேன். ஆனால் அப்படி கிராஸ் பண்ணும்போது எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பகவானை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க கோவிலில் நடக்கிற விஷயங்கள், இல்லை எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, எப்படி புஸ்தக விநியோகம் பண்ணுறாங்க, இல்லை அவங்க எப்படி கிருஷ்ண பக்திக்கு வந்தாங்க, நவதீபத்தோட பெருமைகள் என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் வந்து யார்ட்டையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் வந்து பகவானுடைய ஸ்மரணத்திலேயே கழிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்துல பகவானுடைய ஸ்மரணத்தை மறக்கணும்னு நினைச்சே வேற ஏதாவது பேசுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து மாட்டிக்க கூடாது. ஸோ இங்க பார்த்தோன்னா யுதிஷ்டிர மகாராஜர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் கவலைப்படல. எவ்வளோ வருத்தப்பட்டார் இல்லையா? பீஷ்ம தேவர்கிட்ட உபதேசம் கேட்டார். அவருக்கு வந்து மனசு திருப்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் ராஜ்யத்தையே அவர் ஏத்துக்கிட்டார். இப்போ அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை. எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் எதுலையுமே பற்று இல்லாம அவர் பாட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜெய். பகவானின் சகாக்களுள் ஒருவர் ஆவதற்கு ஒருவர் பௌதிக களங்கத்திலிருந்து தூய்மை அடைய வேண்டும். இத்தூய்மை இல்லாமல் யாராலும் பகவானின் சகாவாக மாறவோ அல்லது பரமபதத்தை அடையவோ முடியாது. எனவே தூய்மை அடைவதற்காக யுதிஷ்டிரர் உடனே அவரது அரச உடையையும் செல்வங்களையும் துறந்தார். ஒரு சந்நியாசியின் காவி இடுப்பு துணி பௌதிகமான ஆடைகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே இதற்கேற்ப அவர் உடையை மாற்றிக்கொண்டார். ராஜ்யத்திலும் குடும்பத்திலும் அவர் சிரத்தையற்றவராகி எல்லா பௌதீக களங்கத்திலிருந்தும் அவர் விடுபட்டார். பொதுவாக குடும்பம், நாடு, தொழில், செல்வம், பதவி போன்ற பல விஷயங்களில் மக்கள் பற்று கொண்டுள்ளனர். இவற்றில் பற்று கொண்டிருக்கும் வரை ஒருவர் தூய்மையற்றவராகவே கருதப்படுகிறார். பெயரளவேயான இன்றைய சமூக தலைவர்கள் தேச உணர்வில் பற்று கொண்டுள்ளனர். ஆனால் இத்தகைய பொய்யான உணர்வு கூட பந்தப்பட்ட ஆத்மாவிற்குரிய ஒரு பௌதீக நிலைதான் என்பதை அவர்கள் அறியவில்லை. பரமபதத்தை அடையும் தகுதியை பெறும் முன்பாக இத்தகைய நோக்கங்களை ஒருவன் விட்டுவிட வேண்டும். தேச பக்தியுடன் இறப்பவர்களை மூடர்கள் போற்றுகின்றனர். ஆனால் இத்தகைய தேசபக்தி இல்லாமலேயே இவ்வுலகை விட்டு வெளியேறுவதற்கு தம்மை தயார் செய்து கொண்ட யுதிஷ்டிர மகாராஜனை பற்றிய ஓர் எடுத்துக்காட்டாகும் இது. இருப்பினும் அவர் சிறந்த பக்திமானாக இருந்ததால் இன்றும் அவர் கிட்டத்தட்ட பகவான் ஸ்ரீ ராமருக்கு சமமாக நினைவு கூறப்படுகிறார். இத்தகைய பக்தியுள்ள அரசர்களால் உலக மக்கள் ஆளப்பட்டு வந்ததால் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் இத்தகைய சீரிய அரசர்களால் உலகையே ஆள்வது சாத்தியமாகவும் இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பகவானுடைய ஒரு சகாவாகவோ இல்லைன்னா நம்ம பகவானுடைய ராஜ்யத்துக்கோ போகணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற பற்றுகளை எல்லாம் கைவிடணும். இதையும் இந்த கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம அந்தையும் வந்து போயிட முடியாது, ரெண்டும் பண்ண முடியாது. ஒரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவார். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஒரு வயசான பாட்டியம்மா, அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய தூண் மாதிரி ஒரு பெரிய தூணோ மரமோ வச்சுக்கோங்களேன் ஒன்று இருக்கு. அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருக்க பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த மரத்தை அவங்க இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த மரம் என்ன விட மாட்டேங்குது, இது என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது விட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்றாங்களேன்னு கொஞ்சம் பேர் வந்து அவங்க கை பிடிச்சு இழுத்து அவங்கள வந்து விடுவிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் இருக்க பிடிச்சுக்கிட்டு என்ன இது விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. மரம் விட மாட்டேங்குதா, இவங்க விட மாட்டேங்கிறாங்களா? எது விடல? இவங்கதான் விடல மாதாஜி. ஆமா மாதாஜி, அவங்கதான் விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம தான் இருக்க பிடிச்சுக்கிட்டு இது என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ இந்த பாட்டி மரத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு படத்தை பார்க்கலன்னா கூட சொன்ன உடனே புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோங்கிறது புரியுதா? நமக்கு புரியறது கிடையாது இல்லையா?
இது நம்மளை விட மாட்டேங்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இது விட மாட்டேங்குது, அது விட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா மனசுல இருந்து விடுபடுறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கவனம் இல்லாமே இருக்கக்கூடாது. கவனம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்யவும் கூடாது. பொறுப்பாகவும் இருக்கணும். அதே சமயத்துல அதை நாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ எப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம துறக்கிறோமோ அப்பதான் நம்ம பகவான் அடைய முடியும். குந்தி மகாராணி சொன்னாங்க இல்லையா, நமோ கிஞ்சன வித்தாய நிவத்த குணவருத்தையே ஆத்மராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக அப்படின்னு சொன்னாங்க. நமோ அகிஞ்சன வித்தாய. கிஞ்சன அப்படின்னா கிஞ்சித், கிஞ்சன அப்படின்னா கொஞ்சம், ஏதாவது கொஞ்சம். இல்லைல்ல, எனக்கு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்கு, கவலை எல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட பகவான்கிட்ட போக முடியாது. இருக்கலாம், அது பாட்டுக்கு அது இருக்கலாம். ஆனா அதை டிபெண்ட் பண்ணி நான் கிடையாது, நான் பகவானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அந்த நினைப்பு இருக்கணும். நம்ம அகிஞ்சன வித்தாய, அந்த கிஞ்சித்தும் நமக்கு பௌதிக விஷயங்கள் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நமோ அகிஞ்சன வித்தாய, யார் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு சொத்து பகவான். இல்ல எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா சரி, அந்த சொத்தை வச்சுக்கோ அப்படின்றார் பகவான். யார் என்கிட்ட எதுவும் இல்லை பாருல்ல, அநாத நாத தீன பந்தோ ராதே கோவிந்தா. என்ன அர்த்தம்? அநாத, நான் அநாத, எனக்கு நாதன் கிடையாது, நீங்க தான் நாதன். அநாத நாதா, நான் அநாத, எனக்கு நாதன் கிடையாது, ஆனா நீங்க தான் என்னுடைய நாதன். அநாத நாதா, நான் தீன, நான் எதுவும் கிடையாது, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் தீனன். ஆனா அந்த தீனர்களுக்கான பந்து உறவினர் நீங்க தான். அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்போ நம்ம இந்த பௌதிக பற்றுலேருந்து விடுபடுறோமோ, இதெல்லாம் தூக்கி போட சொல்லலை, அப்படிலாம் நம்மள சொல்லலை. இந்த விஷயங்கள் என்ன காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பகவான் நமக்கு கொடுத்துருக்கார், இதை வச்சு பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும்னு பார்க்கணும். இதை வேண்டான்னு ஒதுக்குறது அப்படிங்கிறது ஞானிகளுடைய செயல். இது வேண்டாம் 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 வேண்டாம், இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது ஒதுக்குறது ஞானிகளுடைய செயல். ஆனா பக்தன் என்ன பண்ணுவார்னா, தன்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில அவர் உபயோகிப்பார். ஒன்று ஃபல்கு வைராக்கியம், ஒன்று யுக்த வைராக்கியம். 4 விதமான வைராக்கியங்கள் இருக்கு. ஒன்று மசான வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன, யாராவது இறந்திருக்கும் போது நம்ம அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா, என்ன வாழ்க்கை, என்ன வாழ்ந்து என்ன பண்ண போறோம், கடைசியில பிடி சாம்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோடனே, எப்பா போண்டா சூடா சொல்லியிருக்கியா, ஆறி போயிட போகுது, இதெல்லாம் சொல்லிட்டியா, கரெக்டாக சொல்லிட்டியா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அங்கே பேசுனது என்ன, அது கொஞ்ச நேரம் இந்த வைராக்கியம் வந்துடும். என்னத்தை என்னத்தை வாழ்ந்து என்னத்தை அனுபவிச்சு என்னத்தை பண்ணும், இது ஒரு வைராக்கியம் கொஞ்ச நேரத்துக்கு, மசான வைராக்கியம். அந்த மாதிரி பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க, முன்னாடி காலத்தில் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் தான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே குதிரை பம்பாயிடுச்சு. அப்போ நினச்சிப்பாங்களாம் பெண்கள், அடுத்த குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வலி வரும்போது, ஆனால் திரும்ப குழந்தை பெற்றுப்பாங்களாம். இந்த மாதிரி ஃபல்கு வைராக்கியம் யுத்த வைராக்கியம்னு 2 இருக்கு. ஃபல்கு வைராக்கியம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள், இந்த பொருட்களுக்கும் பகவானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு நினைச்சு அதை ஒதுக்குறது ஃபல்கு வைராக்கியம். யுக்த வைராக்கியம் அப்படின்னா, இது எல்லாமே பகவான் தான் கொடுத்தது, பகவானுடைய சக்தி தான், எல்லாமே பகவானுடைய சக்தி தான் அப்படின்னு நினைச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துறது யுக்த வைராக்கியம். ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது, நான் யுக்த வைராக்கியம் பண்றேன் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. ஆச்சாரியர்கள் என்ன யுக்த வைராக்கிய வழிகளை சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். ஏன்னா இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஆன்லைன் கிளாஸ்லாம் கேட்க போறேன், எனக்கு இந்த பட்டன் ஃபோன்லாம் எனக்கு சரியா வராது, நான் 1 லட்ச ரூபா போட்டு ஃபோனை வாங்கி நான் இனிமேல் கரெக்டாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் ஒரு ஃபோனை வாங்கி அதுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு கடைசியில் யூடியூப்பில் சமையல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸ் என்னாச்சு,
அப்படின்னா பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யுக்த வைராக்கியம்லாம் நம்ம பண்ண முடியாது. இது நிறைய இருக்கு இந்த மாதிரி கேஸ். இப்படித்தான் ஒரு பக்தர் என்ன பண்ணாரு, கார் வாங்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து கௌர்னிதா எல்லாம் கார்ல கூட்டிட்டு போகலாம், பக்தர்கள் எல்லாம் கார்ல கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃப்ரெண்ட்ஸோட கார் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். காருக்கு இஎம்ஐ வேற கட்டணும், அதனால சாண்டிங் பண்ணவும் டைம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் அந்த பணம் இந்த பணம், இதுக்கு பணம் கட்டணும், அதுக்கு பணம் கட்டணும், இதுக்கு பணம் கட்டணும், அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளாம் ரொம்ப யுக்த வைராக்கியம்னு பண்ணி நம்மளா ஏதாவதுலாம் யோசிக்கக்கூடாது. ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை பகவானுடைய சேவையில நம்ம பயன்படுத்தணும். நாமளா புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு நான் அதை பண்ணி இதை பண்ணி இப்படி பண்ணி நான் வந்து ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சா எங்கேயோ தொலைஞ்சு போயிருப்போம் நம்ம. அதனால அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். அடுத்த ஸ்லோகம். வாச்சம் ஜுகாவ மனசி தத் பிராண இதரே சதம் மிருத்யாவ் அபானாம் சோத்சர்க்கம் தம் பஞ்சத்வேஹி அஜோஹவேத். பிறகு அவர் புலன் உறுப்புகள் அனைத்தையும் மனதிலும், பிறகு மனதை உயிரிலும், உயிரை சுவாசத்திலும், அவரது மொத்த வாழ்வையுமே ஐம்பூத வடிவமான உடலிலும் மற்றும் உடலை மரணத்திலும் கலக்க செய்து விட்டார். அதன் பிறகு தூய ஆத்மா என்ற முறையில் வாழ்வின் பௌதிகமான எண்ணத்திலிருந்து அவர் விடுபட்டவர் ஆனார். ஸோ படைப்பு எப்படி நிகழ்ந்ததோ அழிவும் அது போலவே நிகழும். எது எது முதல்ல படைக்கப்பட்டதோ அந்தந்த பொருட்களோட அந்தந்த வஸ்துக்கள் போய் கலந்துரும். நம்ம செகண்ட் கேண்டோ படிக்கும்போது இந்த படைப்பு பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். படைப்பு அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி அழிவும், நம்மளுடைய பௌதிக உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதால ஆனதுதான் நம்மளுடைய உடல். அந்த சூட்சும உடல் மனம், புத்தி, அகங்காரத்தினால ஆனது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? நம்மளுடைய உடல், ஆத்மா, அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதை பத்தி நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். என்ன உதாரணம் பார்த்தோம்? ஓகே, ஒரு குழு கொடுக்கட்டுமா? குழு கொடுக்கலாமா? பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தேங்காய். தேங்காய் மாதாஜி. பொரியல் பொரியல் சொன்னோன்னா எல்லாருக்கும் தேங்காய் ஞாபகம் வந்துருச்சு. வெரி குட். தேங்காய் இளநீ, கொப்பரை. இந்த உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா? இப்ப இளநீ மாதிரி இருக்கும், எல்லாம் சேர்ந்து ஜாம் ஆகி கிடக்கும். பக்தியில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற 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 கொஞ்சம் தேங்காய் அப்படிங்கிற நிலைக்கு வரலாம். நம்ம இந்த உடல் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நல்ல தூய பக்தர்களா இருக்கும்போது மனம், புத்தி, அகங்காரத்திலேருந்து விடுபட்டு தூய ஆத்மா, தூய்மையான ஆத்மா பகவானுடைய லோகத்தை நோக்கி போகும். ஓகே, சிவமலர் மாதாஜி படிக்க முடியுமா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கணும், கொஞ்சம் அமைதியா மாதாஜி. ஐ டோன்ட் நோ விச் பதம், அது எந்த பதம் எனக்கு தெரியாது. 41 முடியல படிக்கல. நெக்ஸ்ட் யாராவது படிக்க? இல்ல, நான் படிக்கிறேன் மாதாஜி. 41. ஓகே மாதாஜி. பொருளுரை. தமது சகோதரரான அர்ஜுனனை போலவே யுதிஷ்டிர மகாராஜனும் படிப்படியாக மனதை ஒருநிலைப்படுத்தி பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டார். முதலில் புலன்களின் எல்லா செயல்களையும் அவர் ஒருமுனைப்படுத்தி அவற்றை மனதுடன் கலந்துவிட செய்தார். அதாவது பகவானின் உன்னதமான தொண்டை நோக்கி தன் மனதை அவர் திருப்பினார். பௌதிக புலன்களின் செயல் விளைவுகளுக்கேற்ப எல்லா பௌதிக செயல்களும் மனதினாலேயே செய்யப்படுகின்றன என்ற காரணத்தினாலும் அவர் பகவானின் பரலோகத்திற்கு திரும்பி செல்கிறார் என்ற காரணத்தாலும் மனதின் பௌதிக செயல்களை நிறுத்தி அவற்றை பகவானின் உன்னத அன்பு தொண்டில் திருப்பிவிட விரும்பினார். இனி பௌதிக செயல்கள் தேவைப்படவில்லை. உண்மையில் மனதின் செயல்கள் நித்திய ஆத்மாவின் பிரதிபலிப்புகள் என்பதால் அவற்றை நிறுத்த முடியாது. ஆனால் பௌதிகமான அச்செயல்களை பகவானின் பக்தி தொண்டாக மாற்றிவிட முடியும். மனதை பிறவி சக்கரத்தின் கலங்கங்களிலிருந்து தூய்மைப்படுத்தும் போது அது மனதை பௌதிக தன்மையிலிருந்து மாற்றி பிறவி சுழலிலிருந்து விடுவித்து தூய ஆன்மீக வாழ்வில் நிலை பெற செய்கிறது.
அனைத்தும் தற்காலிகமான ஜட உடலின் சேர்க்கையால் தான் தோன்றியுள்ளன. இறக்கும் பொழுது உள்ள மனநிலைக்கேற்பவே இந்த ஜட உடல் உற்பத்தியாகிறது. ஆனால் மனம் பகவானின் உன்னத அன்பு தொண்டை பயில்வதன் மூலம் தூய்மை அடைந்து பகவானின் திருவடி தொண்டில் இடையறாது ஈடுபட்டிருக்குமானால் இறந்த பின் மற்றொரு ஜட உடலை மனம் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அது பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டுவிடும். இவ்வாறு தூய்மை அடைந்த ஆத்மாவால் பகவானை அடைய முடியும். நன்றி மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஃபிலசபிக்கலான ஒரு பொருளுரை. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கு, சரியா? ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப டயர்டாக இருக்கு, ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது உங்களுக்கு. என்ன ஃபோன் வருது? உங்கள் பையன் வெளியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணி, அம்மா நான் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால், சரி வா அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருப்போமா? உடனே என்ன பண்ணுவோம்? உற்சாகமாக எழுந்திருச்சு, 10 நிமிஷத்தில் வந்துடுவியா, அதை பண்ணணுமே இதை பண்ணணுமே. அதுவும் 1 வருஷம் கழிச்சு வராதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னடா அது, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா? ஒரு நாள் முன்னாடி ஃபோன் பண்ண மாட்டியா? காலையில் சொல்லியிருக்க மாட்டியா? இப்போயா சொன்னியே, 10 நிமிஷம் முன்னாடியா சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி, அப்போ என்ன செயல்படுது? புலங்கள்லாம் ஓய்வு தேவையா இருக்கு. ஆனா யார் இப்போ சுறுசுறுப்பா செயல்படுறா? மனசு சொல்லுது. மனம். மனம் தான் என்ன பண்ணுது? நம்மள செயல்பட தூண்டுது. சரி, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். மனம் செயல்படுதுங்கிறதுக்காக இன்னொரு உதாரணம் பார்ப்போம். நல்ல பசி, நல்ல பசி நமக்கு. அப்போ நமக்கு பிடித்த பிரசாதங்கள் எல்லாம் முன்னாடி இருக்கு. நல்லா சாப்பிடலாம், நல்ல பசியும் இருக்கு, நல்லா சாப்பிடலாம், எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. என்ன சூழ்நிலை வருது? ஒரு கால் வருது. இந்த மாதிரி உங்க நண்பருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பசி இருக்கு, சாப்பிட தோணுமா? தோணாது மாதாஜி. தோணாது இல்லையா? என்ன ஆயிடும்? மனசு அப்படியே உடஞ்சி போய், ஆஹா நான் உடனே போயிடணும், போய் பார்க்கணும், என்ன தேவை இருக்கோ தெரியலையே அப்படின்னு நினைச்சு போகணும்னு தோணும். அப்போ பசி இருக்கு, அறுசுவை உணவும் முன்னாடி இருக்கு. ஆனா எது இப்ப செயல்படலை? மனம் செயல்படலை. அதனால மனம் அப்படிங்கிற புலன் எல்லா புலனுக்கும் அதிபதியா இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது எதுதான்? மனம்தான். அதனால அந்த மனம் சரியா இருந்தது அப்படின்னா நமக்கு அடுத்த பிறவியே கிடையாதுன்னு சொல்றார் பிரபுபாதர். அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயக. அந்த காலே, கடைசி நேரத்துல, மாம் ஏவ, என்ன மட்டுமே நினைக்கணுங்கிறார் கிருஷ்ணர். எக்ஸ்க்ளூசிவ்லி என்ன மட்டுமே நினைக்கணுங்கிறார். அந்த காலேச்ச, ஒரு சாவும் போடுறார். அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். கலேவரம்னா உடல். இந்த உடலை நீ விடும்போது என்ன மட்டுமே நினைச்சு இந்த உடலை விட்ட அப்படின்னாக்க பிரயாதிச மத்பாவம், நீ என்னுடைய நிலையவே அடைவ, இதுல உனக்கு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்தந்தே கலேவரம் தம் தம் ஏ வைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவித்தகன்னு சொல்ற. இதுக்கு என்ன அர்த்தம்? எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், என்ன விதமான மனநிலையில நீ இருக்கியோ, எப்போ திரும்ப திஜத்தந்தே கலேவரம், நீ உடலை விடக்கூடிய சமயத்துல என்ன விதமான மனநிலையில இருக்கியோ அதுக்கு ஏத்த ஒரு மனநிலை, அதுக்கேத்த ஒரு உடலை நீ அடைவாய் அப்படின்னு சொல்ற. இங்க பிரபுபாதர் அதை இன்னும் ரொம்ப கிளியரா சொல்றார். மனசு இன்னொரு ஜட உடல்ல உற்பத்தியே செய்யாத அளவுக்கு அதை கிருஷ்ண உணர்வுல பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. மனம் அப்படிங்கிறது இன்னொரு ஜட உடல்ல உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணங்களை, எண்ணமே அதுக்கு வரக்கூடாது, கிருஷ்ணரை பத்தியே மனசு நினைக்கணும் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்க அப்போ நமக்கு இன்னொரு ஜட உடல் கிடையாது. என்னென்ன கனவு வருதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணரை பத்தி வருதா இல்லைன்னா வேற ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஆபத்தான மனம். அதனால அந்த மனதை நாம பகவானுடைய
சேவையில ஈடுபடுத்தணும். மணி ஆயிடுச்சா என்ன? 4 மினிட்ஸ் இருக்கு. தரித்வே சுத்வா ச பஞ்சத்வம் தச்சைகத்வே அஜுஹோன்முனிஹி சர்வம் ஆத்மனி அஜுஹபீத் பிரம்மணி ஆத்மானம் அவ்யயே. இவ்வாறாக பஞ்சபூதங்களால் ஆன ஸ்தூல உடலை ஜட இயற்கையின் முக்குணங்களுடன் ஐக்கியப்படுத்தி அவற்றை ஒன்றேயான அறியாமையில் கலந்துவிடச் செய்தார். பிறகு அந்த அறியாமையை எச்சூழ்நிலையிலும் முடிவற்றதாக உள்ள ஆத்மாவில் அல்லது பிரம்மனில் லயிக்கச் செய்தார். ஸோ இந்த பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஒரே அர்த்தம் கிடையாது. ஆனா கண்டிப்பா மனிதர்கள்ங்கிற அர்த்தம் கிடையாது. பிரம்மன் அப்படின்னா ஆத்மாவை குறிக்கும். பிரம்மன் அப்படிங்கிறது பகவானுடைய பிரம்மஜோதியை குறிக்கும். சில சமயங்கள்ல பிரம்ம தேவரை குறிக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தைக்கு நாம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே அந்த பிரம்மஜோதியை தான் குறிக்குது. இது திரும்ப அதே தான் நான் சொல்றேன். செகண்ட் கேண்டோ வரும்போது இந்த விஷயங்களை விளக்கும் போது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ சொன்னா புரியறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ முதல்ல பகவான் படைக்கிற படைப்பு சர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பிரம்மா 2வது படைப்பு படைக்கிறார். அது விசர்க்கம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த விசர்க்கத்தை படைக்கும் போது பிரம்மா முதல்ல அறியாமையைத்தான் படைக்கிறார். ஸோ கடைசியில எல்லாமே அறியாமையில போய் கலந்ததுக்கு அப்புறம் ஆத்மா தனியா தூய்மையா கொப்பரை தேங்காய் நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது கொப்பரை எல்லாத்துலயும் கலந்து வந்துருச்சு. அப்போ பகவான்கிட்ட அது போக முடியும். மம்தா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஜெய். ஜட உலகில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள அனைத்தும் மகத்தத்துவத்திலிருந்து மொத்த பௌதீக சக்தியிலிருந்து தோன்றி உள்ளவையே. மேலும் நம்முடைய பௌதீக கண்களில் காணப்படுபவையெல்லாம் இத்தகைய பலவகைப்பட்ட பௌதீக உற்பத்தி பொருள்களின் சேர்க்கையாகும். ஆனால் ஜீவராசி இத்தகைய பௌதீக உற்பத்தி பொருளிலிருந்து வேறுபட்டவனாவான். ஜீவராசி தான் பகவானின் நித்திய தொண்டன் என்பதை மறந்து விடுவதாலும் தானே ஜட இயற்கைக்கு எஜமானன் என்று தப்பாக எண்ணுவதாலும் தான் பொய்யான புலனின்ப வாழ்வில் அகப்படுகிறான். இவ்வாறாக மனம் பௌதீக பாதிப்படைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது எங்கும் பரவியுள்ள பௌதீக சக்திகளேயாகும். இப்படியாக பஞ்சபூதங்களாலான ஸ்தூல உடல் உற்பத்தி செய்யப்படுகிறது. யுதிஷ்ட மகாராஜன் செயலை மறுபக்கம் திருப்பி உடலின் பஞ்சபூதங்களையும் ஜட இயற்கையின் முக்குணங்களுடன் கலக்கச் செய்கிறார். இந்நிலையில் நல்ல உடல் கெட்ட உடல் என்ற குண வேறுபாடுகள் மறைந்து அக்குணங்கள் மீண்டும் பௌதீக சக்தியில் கலந்து விடுகின்றன. இந்த பௌதீக சக்தி தூய ஜீவராசியின் பொய்யான அறிவிலிருந்து தோன்றுகிறது. இவ்வாறாக ஆன்மீக வானில் எண்ணற்ற கிரகங்களுள் ஒன்றில் முக்கியமான கோலோக விருந்தாவனத்தில் உள்ள பரமபுருஷ பகவானின் சகாக்களுள் ஒருவராக இருக்க விரும்புபவர் தான் பௌதீக சக்தியிலிருந்து வேறுபட்டவர் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். பௌதீக சக்திக்கு அவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. மேலும் குணத்தின் அடிப்படையில் தான் பரம பிரம்மனுக்கு பரமேஸ்வரன் சமமாக தூய ஆத்மா அல்லது பிரம்மன் என்பதை அவர் உணர வேண்டும். யுதிஷ்டிர மகாராஜன் தமது ராஜ்யத்தை பரீட்சித்த மகாராஜனுக்கும் வஜ்ரனுக்கும் பகிர்ந்து அளித்த பிறகு தம்மை ஒரு உலக பேரரசர் என்றோ குரு வம்சத்தின் தலைவர் என்றோ நினைக்கவில்லை. ஒருவர் ஜட உலகிலேயே இருந்த போதிலும் அதன் ஸ்தூல மற்றும் சூட்சமமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம் என்ற இந்த உணர்வு ஒருவரை பகவானின் பக்தி தொண்டில் சுதந்திரமாக ஈடுபடச் செய்கிறது. இது ஜீவன் முக்த நிலை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முக்தியடைந்த நிலையில் இந்த ஜட உலகில் வாழ்வதையே இது குறிக்கிறது. இதுவே பௌதீக வாழ்வை முடித்து கொள்வதற்கான முறையாகும். ஒருவர் தான் பிரம்மன் என்று நினைப்பதோடு அல்லாமல் பிரம்மனை போல செயல்படவும் வேண்டும். தான் பிரம்மன் என்று மட்டும் நினைப்பவர் அருவவாதியாவார். ஆனால் பிரம்மனை போல் செயற்படுபவர் தூய பக்தராவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ யுதிஷ்டிர மகாராஜர் உலக பேரரசர் இல்லையா? அவர் இப்போ என்ன பண்றாரு? அந்த அந்த தோரணைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு பிரஜை மாதிரி அவர் தெருவில் போயிட்டு இருக்கார். இது சாத்தியமா?
அப்படின்னா சாத்தியம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு பீட் பேக் எடுத்துக்கிட்டு வெளியில போகணும்னா எவ்வளவு பேர் கூச்சப்படுறோம்? திலக் போட்டுட்டு வெளியில போகணும்னா எவ்வளவு பேர் கூச்சப்படுறோம்? என்னுடைய அந்த மேக்கப் எல்லாம் போயிடும், அந்த என்னோட ப்ரெஸ்டீஜ் எல்லாம் போயிடும் அப்படி நினைக்கிறவங்க ஆரம்ப நிலையில இதெல்லாம் நமக்கு வந்து தயக்கங்கள் இருக்கும். எப்போ நம்ம இந்த தயக்கங்களையாவது முதல்ல விடணும். நம்ம யுதிஷ்ட மகாராஜர் மாதிரி உலக பேரரசர் கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் நமக்கு இருக்கிற ஒரு ஒரு ராங் ஐடென்டிஃபிகேஷன், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நான் இன்னார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஐடென்டிட்டியெல்லாம் நம்ம விட்டுட்டு நான் ஒரு கிருஷ்ண பக்தன் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை நம்ம ஏற்றுக்கணும். அந்த ஐடென்டிட்டியை எல்லா இடத்துலையும் நம்ம ஏற்றுக்கணும். இல்லை நான் இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறதுனால திலக்கெல்லாம் போட்டால் அதெல்லாம் அந்த டீசெண்டாக இருக்காது. இப்படிலாம் கிடையாது. எங்கே போனாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அடையாளங்கள் கழுத்தில் துளசி மாலை, நெத்தியில் பகவானுடைய பாதம், கையில் ஜெபமாலை, இது கூட போகிறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். இந்த காஸ்டியூமை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு முதல்ல மனசுல தைரியம் வரணும். அது வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ் பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா ஆஹா என்னோட ப்ரெஸ்டீஜ் போயிடுமே, என்னோட மேக்கப் போயிடுமே அப்படிலாம் நினைச்சோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி மற்ற டெசிக்னேஷன்லாம் நம்ம எப்படி விட முடியும் இல்லையா? ஸோ அதனால எல்லாரும் அழகா திலக் போட்டுக்கோங்க. 12 திலகம், உடல் முழுக்க 12 திலகம் இட்டுக்கணும். அதே மாதிரி ஜபமாலை வச்சு ஜபம் பண்றதுதான் ரொம்ப நல்லது. வெளியில போகும்போது ஜபமாலை எடுத்துட்டு போகலாம், தப்பே கிடையாது. வெளியில கழுத்துல எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு வெக்கமா இருந்ததுன்னா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டு பஸ்ல போகும்போதோ இல்லை கோவில்ல பிரகாரம் சுத்தி வரும்போதோ அழகா ஜபமாலையில நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா கழுத்திலே மாட்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஜபமாலையை கழுத்துல வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உடனே ஜபம் பண்ணு அப்படிங்கிறார். ஆனா நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 16 மாதம் முடிஞ்சதா தூக்கி ஒரு ஆணியில மாட்டிடுறோம். அதுப்பா என் பக்கத்துல வந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி தூரமா வச்சிடணும். பிரபுபாதர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா கழுத்திலே மாட்டிக்கோன்னு சொல்லியிருக்காரு. கழுத்திலே எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உடனே ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த டெசிக்னேஷன் நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். மற்றதெல்லாம் நம்மளுடைய புற அடையாளங்கள், இதுதான் நம்மளுடைய உண்மையான அடையாளம். ஸோ இங்கே ஜீவராசி அப்படின்னு பகவான் இந்த பிரபா சொல்றது வந்து ஆத்மாவை தான் சொல்றார். ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய அம்சம், பகவானுடைய தொண்டன், நித்தியமான சேவகன். அந்த நிலையை நம்ம வந்து புரிஞ்சு பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு எப்பவுமே நாம தயாரா இருக்கணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? அப்புறம் முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து போகி பண்டிகை, அதுக்கப்புறம் பொங்கல். உங்களுக்கெல்லாம் எப்படி ஹாலிடே வேணுமா, 2 நாள் லீவு வேணுமா, இல்லை எத்தனை நாள் லீவு வேணும்? நீங்க டிசைட் பண்ணுங்க மாத்திரம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு இதெல்லாம் கிடையாது. எனக்கு எப்பவுமே வந்து பிரச்சாரம் இருக்கு. நாளைக்கு ஏகாதசி மாதாஜி. ஆமா, ஏகாதசி. ஸோ கிளாஸ் வச்சா எல்லாரும் வருவீங்களா? ஏன்னா நான் பாட்டுக்கு நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யாரும் வரலன்னா நான் என்ன பண்ண போறேன்? இல்ல மாதாஜி, நாளைக்கு வைங்க மாதாஜி. நாளைக்கு வர மாதாஜி, நாளைக்கு வைங்க மாதாஜி. பொங்கல் அன்னைக்கு ஹாலிடேயா? அது வருவீங்களா? எங்களுக்கு எதுவும் இல்லை மாதாஜி. அதான் உங்களுக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க மாதாஜி. எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்பவுமே ஹாலிடே எல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன வரீங்கன்னா நான் வைக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு மட்டும். ஓகே, பொங்கலுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க கிளாஸ் வைக்கிறதுக்கு? ஓகே, எல்லாம் ஓகே. அப்போ கண்டினியூ பண்ணுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே மாதாஜி. ஓகே, தேங்க்யூ ஆல். சூப்பர். உங்களுடைய பாகவத டெடிகேஷனுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ பரவாயில்ல, எல்லாரும் டெடிகேட்டடா இருக்கீங்க பாகவதம் படிக்கிறதுல. சூப்பர், வெரி குட். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி.
தான் ஒரு பிரம்மன் என்று மட்டும் நினைக்க அதுன்னா அது அருவவாதி. அவர் பிரம்மனை ஆமா, கரெக்ட் கரெக்ட். அந்த பாயிண்ட் விட்டுட்டேன். ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். இப்போ ஒரு ஸ்லோகம் இருக்கு, வேதங்கள்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, வேத வாக்கியம். அதே நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி சாண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அர்த்தம்? நான் இந்த பௌதிகமான உடல் கிடையாது, நான் ஆத்மா, நான் பிரம்மன், நான் பிரம்மன், நான் பிரம்மன், நான் பிரம்மன் சொல்லிட்டே இருப்பாங்க. அது பத்தாது, நீ என்ன பண்ணணும்? பிரம்மனை போல செயல்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து ஒரு பெரிய சமையல் கலை வல்லுனர், நான் எனக்கு எல்லாம் சமைக்க தெரியும், எனக்கு எல்லாம் சமைக்க தெரியும், எனக்கு எல்லாம் சமைக்க தெரியும் அப்படின்னு. எதையாவது சமைச்சு கொடுத்தா தானே நாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லணும்ல, எஸ் உனக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நாங்க தானே சொல்லணும். நான் சமையல் கலை நிபுணர் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அது என்ன மாதிரி இது? பிரம்மத்தை போல செயல்படுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மா என்ன செயலை செய்யுமோ அந்த செயலை தான் நம்ம செய்யணும். ஆத்மா பகவானுடைய நித்தியமான யாரு? நித்திய தொண்டன். தொண்டன். அப்ப தொண்டு செய்யணும். அதுதான் பிரம்மத்தை போல செயல்படுவது. அகம் பிரம்மாஸ்மினா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? நானும் கடவுளும் ஒண்ணு, நானும் கடவுளும் ஒண்ணு, நானும் பிரம்மமும் ஒண்ணு, நானும் பிரம்மம், நானும் பிரம்மம், நானும் பிரம்மம் அப்படின்னா நானும் அருவ பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அருவவாதிகள். ஆனா பிரம்மத்தை போல செயல்படுறவங்க பக்தர்கள். நான் சமையல் கலை வல்லுனர் அப்படின்னா நான் வெரைட்டி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதை செயல்ல காட்டும் போது ஓகே எஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால பிரம்மத்தை போல செயல்படுறது அப்படின்னா நாம பிரம்மம் தான். அகம் பிரம்மாஸ்மி கரெக்ட், வேத வாக்கியம் கரெக்ட், அகம் பிரம்மாஸ்மி. ஆனா என்ன செய்யணும்? ஆத்மா என்ன செயல்களை செய்யுமோ அந்த செயலைத்தான் நம்ம செய்யணும். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாம சாப்பிடக்கூடாது. பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணணும். பகவத்கீதை பாகவத உபதேசங்களை எப்பவும் நம்ம கேட்கணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இதெல்லாம் தான் நம்மளுடைய செயல்கள். அதான் பிரம்மத்தை போல செயல்படுவது. தேங்க்யூ மாதாஜி, கரெக்டான பாயிண்ட கொண்டு வந்தீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ சுலோச்சனா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Thank you very much, Mataji. ஓகே, எண்டு கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.